பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கர்நாடகத்தில் இருக்கிற அணைகள் திறந்து விடுகிற அதிகாரம் எந்த ஆணையத்துக்கு இருக்கோ அந்த ஆணையத்துக்கு தான் பவர் இருக்கு. அது இப்ப அப்படி இல்லை, கர்நாடக அரசுக்கு தான் இருக்கு. சிறு குறு விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ குறைந்தபட்ச தண்ணீர் இப்ப வந்துச்சு அப்படின்னா நமக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் உயரும். திமுக மத்தியில இந்த பிரச்சனை பெரிய அளவில் கொண்டு போறாங்க. சைலண்டா இருக்கிறது தவறுன்னு தாங்க நான் நினைக்கிறேன். எல்லாத்துலயுமே சைலண்ட். பத்திரிகையாளர்களையும் அவர் சந்திக்கிறதே இல்லை. அவங்களுக்காவது நீங்க இப்ப குரல் கொடுக்கணும்ல பெரிய அளவுக்கு. அப்ப இங்க போராடுற மாணவர்களை நீங்க திருப்பி அடக்குமுறை கொண்டு வந்தீங்க. ஒரு முதலமைச்சரின் படம் அதை கொண்டாட்டமாக கொண்டாடுங்க. எதுக்கு முதலமைச்சர் படத்தை நம்ம கொண்டாட்டமாக கொண்டாடணும்? இதெல்லாம் பெரிய வெறுப்பா இருக்கும். அங்க விவசாயி கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கான், இங்க நீங்க படத்தை பார்த்து கதறிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே கடைசியில விஜய் தலையில் தான் விடிய போகுது. அதை அவரு நினைவில் வைக்கிறார். ஆரின் அதர்வேர்ட்ஸ் முதலமைச்சர் விஜய் இதுக்கு ஒரு உண்ணாவிரதம் தான். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நாளாச்சு சார் பார்த்து. ஓகே சார், தமிழக அரசியல் சரி, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் நல்லா பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பரபரப்பு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கும்பொழுது காவிரி விவகாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்துக்கு மட்டும் நமக்கு 40க்கும் மேற்பட்ட டிஎம்சி தண்ணீர் கொடுத்துருக்கணும் அவங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க. மிகவும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கு. இந்த முக்கியமான பிரச்சனையை பார்லிமெண்ட்ல திமுக ரொம்ப கடுமையாக எழுப்புறதை நம்ம பார்க்க முடியுது. பட் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் சைலண்டா இருக்கிறாரு. இப்ப ஜனநாயகன் படம் மூட்ல பிஸியா இருக்காரு அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு. இப்ப படக்குழுவோட ஒரு படத்தை பார்க்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் செய்தியில் வந்துட்டு இருக்கு. இந்த முக்கியமான விஷயத்துல தமிழ்நாடு கவர்மெண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? ரொம்ப சுலோக, நீங்க சொல்றது சரிதான். ஜனநாயகனுக்கு ஜனங்களின் பிரச்சனை தெரியவில்லைன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஒரு மூத்த வேளாண்மை பட்டதாரியாக காவிரி டெல்டா பகுதியை சேர்ந்தவன் என்ற முறையில் என்ன ஆபத்துனா, இப்ப நம்ம தண்ணி திறந்து விட்டாலும் குறுவை பயிரிட முடியாது. அது கிராப் லாஸ் ஆயிடுச்சு. அரிசி விலை மிக கடுமையா ஏறிட்டு இருக்கு. பக்கத்து ஸ்டேட்லயுமே விளைச்சல் கம்மியா இருக்கு. நமக்கு வர வேண்டிய ஆந்திரா மாதிரியான மாநிலங்கள்லயும் இன்றைய தேதிக்கு கிலோ அரிசியோட விலைங்கிறது பழைய விலையோட 20 ரூபா கூட வரும் போல தெரியுது. இன்னும் போக போக அது மோசமா இருக்கும். அப்போ இது எல்லாமே கடைசியில விஜய் தலையில் தான் விடிய போகுது. அதை அவரு நினைவில் வைக்கணும். அப்ப இப்ப என்ன செய்யறது? இப்போ தண்ணி திறந்து விட்டா உடனே பயிரிட்டு நம்ம உடனே நெல்லை பயிராக்கி பாறை புறந்து உணவு படைக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம் அப்படின்னா, தண்ணி கொஞ்சமாவது திறந்து விட்டா காவிரி படுகையில சர்ஃபேஸ் வாட்டர் உயருங்க. இப்போ எங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, போர்ல 200 அடிக்கு கீழே தண்ணி போயிடுச்சு. ஒரு 60 அடியில தண்ணி கிடைக்கிற பூமி அது. ஒரு குறிப்பிட்ட ஹார்ஸ் பவர் மோட்டர் தான் நாங்க வச்சிருக்கிறோம். எல்லாமே சிறு விவசாயிகள்லாம் 2, 2.5 மேக்சிமம் 5 தாங்க வரும். அப்ப 5 HP மோட்டரை வச்சு ஒரு மா தண்ணி, ஒரு மாங்கிறது 1/3 ஏக்கர். நாங்க மா கணக்குல சொல்றோம். 3 மா 1 ஏக்கர்னு வச்சுங்களேன் ரஃபா. ஒரு மா தண்ணி பாயறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குங்கிறது கணக்கு. ஆனா கரண்ட் ப்ராப்ளம். ஷிஃப்ட் கரண்ட்னு சொல்லுவோம். ஷிஃப்ட் கரண்ட்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் கரண்ட் வரும், அப்புறம் ஆஃப் பண்ணி போடுவாங்க, அப்புறம் வரும். இப்போ இவங்க அதை முறைப்படுத்தவே இல்லைங்க இன்னைய தேதி வரைக்கும். இப்போ எப்போ கரண்ட் வருது எப்போ போகுதுன்னே தெரியாது. மோட்டர் ஆட்டோவில் போட்டு விட்டுட்டு தான் வீட்டுக்கு வராங்க. எல்லா மோட்டரும் ஒரே நேரத்தில் கரண்ட் வந்தோடனே ஓடும். 10 மோட்டர் அடி வாங்கும், அப்புறம் கரண்ட் போகும். ஒரு மா தண்ணி பாயிறதுக்கே ஓட்டம் இல்லை. அதான் உண்மையான நிலைமை. அடுத்த மா தண்ணி பாயிறதுக்கு டைம் எடுக்கும்போது அந்த முதல் மா பஞ்ச தண்ணி வேஸ்டா தான் போகுது. சிறு குறு விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ குறைந்தபட்ச தண்ணீர் இப்ப வந்துச்சு அப்படின்னா நமக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் உயரும். இந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சு கொண்டு போகலாம். குளத்தண்ணியெல்லாம் சுத்தமா அவுட் ஆயிடுச்சுங்க. எங்க குளம் 3/4 குளம் நிரம்பி இருந்த குளம். அதாவது போன தடவை தண்ணியை வச்சு நாங்க எப்போதுமே குளங்கள்ல முதல்ல நிரப்பி
கோடை தொடங்கும் போது 3/4 குளம் இல்ல அதுக்கு மேல கூட தண்ணி வச்சிருப்போம். ஏன்னா குளத்தை சுற்றி இருக்கிற போர்வெல்ல அப்பதான் தண்ணி இருக்கும். இது ஒரு அடிப்படையான நீர்ப்பாசன முறை. ஒண்ணு காவிரியோட வாய்க்கால் ஏபிசிடின்னு வரிசையில இருக்குங்க. வாய்க்கால்கள் வழியா தண்ணி பாஞ்சு அதுல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஏறும். இல்ல அந்த வாய்க்கால் குளத்துக்கு போய் குளத்துல தண்ணியை கட்டி வச்சு அதுல ஏறும். குளங்கிறது சாதாரண குளம் இல்லைங்க. 150 ஏக்கர் பரப்பளவு உள்ளது சின்ன குளம் எங்களுக்கு. அப்புறம் நீங்க எவ்வளவு பெருசா இருக்கோ அதை பாத்துக்க. 300 ஏக்கரு 250 ஏக்கர் அது ரொம்ப சின்ன குளங்க. எங்க ஊர் குளம் கொஞ்சம் சின்ன குளம் அப்படி வச்சுக்கல. போட்டெல்லாம் உண்டு அதுல. இந்த வாட்டி மீன் குத்த கூட நாங்க விடல. அதுக்காக தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி மீன் குத்தை விட்டுருவாங்க வழக்கமா. அவன் பராமரிப்பான். போட்டு உண்டுங்க. அப்படியான ஊர்கள் அது எல்லாமே. அப்ப தனிமட்டம் குறைய குறைய பெரிய அளவுக்கு பாதிச்சிடும். அதை நம்ம எடுக்கவே முடியாது. திருப்பி மட்டத்தை உயர்த்தி கொண்டு வரணும்னா பெரிய மழை பெய்யணும். அப்போ விஜய் என்ன செய்ய? இந்த கேள்விக்கு தான் நம்ம இப்ப விடை தரணும். விஜய் முதலமைச்சர் ரைட்டு. முதலமைச்சர் மட்டும் நினைச்சு இந்த பிரச்சனையை தீர்த்திட முடியாது. ஏன்னா பக்கத்து மாநிலம் கோஆபரேட் பண்ணணும். அவங்க பண்ண மாட்டாங்க. பஞ்சப்பகிர்வு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அணை பாசனத்துல எப்ப மழை கம்மியா இருக்கோ அப்ப எவ்வளவு தண்ணி கிடைக்குங்கிறதாங்க பாயிண்ட். மழை நல்லா பெஞ்சா நீங்க தண்ணி நீங்க எப்படி கட்டி வைக்க முடியும்? நீங்க திறந்தானே விட்டாகணும். தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய அணை திட்டங்கள் இருக்கு. அது ஒரு சமவெளி பகுதிங்க. பெரிய தடுப்பணை வேணா நம்ம கட்டலாம். ஒரு 6 அடி உயரம் 7 அடி உயரம்னு. நீங்க குறிப்பிடக்கூடிய பகுதிகள் எந்தெந்த பகுதிகள் சார்? எந்தெந்த மாவட்டம் என்னென்ன பகுதிகள் சார்? அதெல்லாம் பழைய ஓல்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மேஜரா. கடலூர் வரைக்கும் கூட நீங்க எடுத்துக்கிடலாம். டெல்டான்னு எடுத்துக்கிடலாங்க. ஓல்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னா இன்னைய தேதிக்கு வந்து தஞ்சாவூர், அதாவது உதாரணமா தஞ்சாவூர் பேராவூர்னு புதுக்கோட்டையோட ஒரு பார்டர் வரைக்கும் போயிடும். கடமடை. அப்புறம் வந்து நாகப்பட்டினம், திருவாரூர் அந்த பகுதிகள். அதாவது பழைய தஞ்சை மாவட்டம். அதான் நம்மளோட டெல்டா. குடி குடி கிராமங்கள், குடி குடி வாய்க்கால்கள். குளங்களை எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. அங்க எங்களுக்கு அமைப்பு இருக்கு கைஃபான்னு. அவங்க வந்து உள்ளூர் மக்களை திரட்டி வந்து குளத்தை எல்லாம் பயங்கரமா சீர்திருத்தம் பண்ணி நடுவில் ஒரு குறுங்காடெல்லாம் வச்சு தண்ணியே இல்லைனாலும் அவங்க பெரிய அளவுக்கு வந்து அது நீர் சேமிப்பு முறையெல்லாம் கையாண்டுருவாங்க. சும்மா நாங்க வேஸ்ட் எல்லாம் பண்றது இல்லைங்க. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் கால்நடைக்கான மேய்ச்சல். அது குளத்துல தண்ணி இருந்தா தான் பக்கத்துல இருக்கிற மேய்ச்சல்ல வந்து புல் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து நம்ம புல் இருக்க முடியும். மாடை வந்து அப்படியே வாய்க்கா கரையோரமா இல்லைன்னா குளத்துக்கரையோரமா வந்து மேய விடுவாங்க. கட்டி போட்டுருப்பாங்க. மாடு மேயும். அப்புறம் திருப்பி அவுத்து கொண்டு வந்துருவாங்க. அதுலதான் உங்களுக்கு பாலே வருது. பால் உற்பத்தி அதுல இருந்து தான் வருது. பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவோம் எல்லாருமே. சென்னை வரைக்கும் அது பாதிக்குங்க. அப்போ உடனடியா தண்ணி வேணும். அதுக்கு என்ன வழி? மத்திய அரசாங்கம் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவங்க இதை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல. இங்க காங்கிரஸ் கூட்டணி அரசு 2 மந்திரி இருக்காங்க. அந்த 2 மந்திரியும் வெட்டியா என்ன பண்றாங்கன்னே தெரியல. அவங்க ஒன்னும் அவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு இது பண்ணி ஒரு மனிதாபிமான அடிப்படையில தண்ணி திறந்து விடணும்னு கூட கேட்கலையேன்ற. இதெல்லாம் உண்மையான பிரச்சனைங்க. பயிரே போடுறதுக்காகவே தண்ணி இப்ப வந்து பிரயோஜனம் இல்லைங்க. அது நீங்க அப்ப ஜூன் மாசம் திறந்து விட்டு இருந்தா தான் நான் குருவை போட முடியும். இப்ப குருவை போட்டா எனக்கு அடி வாங்கிரும். மழை காலத்துல புயல் மழை காலத்துல வந்து அடி வாங்கிடுவேன். சோ இப்ப யாரும் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சிறிய பயிர்கள் ஏதாவது போடுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். இதை தாண்டி நிஜமாவே ஆடு மாடு காப்பாத்துறதுக்கு இப்ப தண்ணி தேவை. நிஜமாவே வந்து போர்ல வந்து தண்ணி ஏத்துறதுக்கு, தண்ணி மட்டத்தை ஏத்துறதுக்கு இப்ப நமக்கு தண்ணி தேவை. அதுக்கான டிஎம்சி நமக்கு வந்து பஞ்சப்பகிர்வாக திறந்து விடணும். அப்படின்னா ஒரே வழி என்ன? பெரிய அளவுக்கான அரசியல் அழுத்தம் கொடுத்ததுதான். ஆரின் அதர்வேர்ட்ஸ் வந்து முதலமைச்சர் விஜய் இதுக்கு ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும். என்னோட கருத்து அதுதான். ஏன்னா இது பழைய வெற்றி வந்து ஜெயலலிதா இருந்த உண்ணாவிரதம். இதே மாதிரியான நிலைமைங்க. 205 டிஎம்சி அப்போ வந்து நமக்கு இடைக்கால தீர்வு. கர்நாடகம் திறந்தெல்லாம் விடல. மழை இல்லை. அப்போ ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங். ஆல் பார்ட்டி மீட்டிங்னா எல்லாரையும் கூப்பிட்டு, எங்களை மாதிரி பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து கட்சிகள், அப்புறம் வந்து காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கங்கள் எல்லாத்தையும் கூட்டி ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க ஜெயலலிதாமா. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்காக அவ்வளவு பெரிய பிராடான கூட்டம் நடத்துனது அதுதான். அதுல வந்து பலதரப்பட்ட டிஸ்கஷன்ஸ். ஒரு ஸ்டேஜ்ல ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, அப்படின்னா இந்த பிரச்சனை தீராது அப்படின்னா கர்நாடகத்துக்கு போற கரண்டை கட் பண்ணிடுவோமான்னு கேட்டாங்க. அப்படியே கேட்டாங்க. என் பக்கத்துல உட்கார்ந்து லத்தீஃப் அண்ணா, அதாவது அப்போ முஸ்லீம் லீக் 2, சமது முஸ்லீம் லீக், லத்தீஃப் அண்ணா முஸ்லீம் லீக். சமது முஸ்லீம் லீக்ல மணிச்சூடர் பத்திரிகை எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இருக்கு. லத்தீஃப் அண்ணா ஆடி போயிட்டாரு இந்த சஜஷன் கேட்டோம். என்னப்பா இதெல்லாம் சொல்றாங்க, கரண்டை எப்படிப்பா கட் பண்ண முடியறாங்க? அது நெய்வேலியில இருந்து ஏதோ கிரிட் வருது, அதுல கட் பண்ணுவோம், அப்படி அழுத்தம் கொடுத்தா தான் இவங்க வந்து கேட்பாங்க. நாங்க
கலவரம் வேற ஆகிப்போச்சு அப்போ கர்நாடகத்துல. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவோட உண்ணாவிரதம் 93. அது கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலங்க, 2.5 நாள் இருக்கும். பெரிய கவர்னர் சென்னாரெட்டி, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுக்லா எல்லாரும் வந்து திறந்து முடிச்சு வச்சு உடனடியாக கொஞ்சம் தண்ணி வந்து நான் சொன்ன இந்த பர்பஸுக்கு கிடைச்சது. அப்போ குரு சாவடி பண்ண முடியல, லாஸ் தான். ஆனா ஆடு மாடை காப்பாத்தினாங்க, கொஞ்சமா போட்டிருந்த வேற ரக பயிர்களை காப்பாத்தினாங்க, போர்ல தண்ணி வந்து கூடிச்சு. அது நமக்கான ஒரு அனுகூலமாக அமைஞ்சது. அப்புறம் வந்து அக்டோபர் நவம்பர்ல மழை பெஞ்ச உடனே தப்பிச்சிட்டோம். அப்போ நிரந்தர தீர்வுங்கிறது பஞ்சப்பகிர்வுல, டிஸ்ட்ரஸ் ஷேரிங்ல நமக்கான தண்ணியை விடுறது நிரந்தர தீர்வு. காவிரி ஆணையம் சுத்தமா பவரே கிடையாது, தண்ட ஆணையங்க. நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் பார்த்தீங்களா நம்மளோட அதிகாரிகள்லாம், அது எல்லாமே காஃபி டீக்கான செலவு தான், பயனே கிடையாது. ஒரே ஒரு நமக்கான அகில இந்தியா ஒரே ஒரு மாடல் என்னன்னா நர்மதா ரிவர் வேலி ப்ராஜெக்ட் தான். நர்மதா வாட்டர் ஷேரிங்ல வந்து அணையை திறந்து விடுற அதிகாரத்தை ஆணையத்துக்கு கொடுத்துட்டாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், கர்நாடகத்தில் இருக்கிற அணைகள் திறந்து விடுகிற அதிகாரம் எந்த ஆணையத்துக்கு இருக்கோ அந்த ஆணையத்துக்கு தான் வந்து பவர் இருக்கு. அது இப்ப அப்படி இல்லை, கர்நாடக அரசு தான் இருக்கு. நீ 100 டிஎம்சி கொடு, 50 டிஎம்சி கொடுன்னு எல்லாம் பேப்பர் ஆர்டர். அவன் திறந்து விட்டா தான் உங்களுக்கு தண்ணி வரப்போகுது. அப்ப இந்த பேப்பர் ஆர்டர்னால என்ன பிரயோஜனம்? ஒரு விவசாயிக்கு என்ன பயன் இருக்கு? குறுவை தொகுப்பு கொடுத்து என்ன பயன் இருக்கு? குறுவையை தான் போட போறது இல்லையே. அப்போ அது எல்லாமே டோட்டல் வேஸ்ட். உண்ணாவிரதம் இருக்கணுங்க விஜய், இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்க முடியுது சார். ஒரு அழுத்தம் வந்து ஒரு பெரிய சிக்கலா மாறிட்டு, பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இப்ப வாங்சூக் உண்ணாவிரதம் உங்களுக்கு பலன் கொடுத்ததா கொடுக்கலையா? ஏன்னா நேஷனல் மீடியா அப்பதான் அதுக்குள்ள வந்து சேருங்க. அவங்களுக்கு இப்ப புரியவே புரியாது இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு புரியாது. ஏன்னா வடநாட்டுல வந்து மழை வெள்ளத்துல தண்ணி ஓடுதுங்க, மும்பையிலயும் மத்த இதுலயும் தண்ணி தான் நிறைய இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க. நம்ம கஷ்டம் அவங்களுக்கு புரியவே புரியாது. அது புரிஞ்சுக்க முடியுது சார். அவங்க கர்நாடகா என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த இடத்துல திமுக வந்து மத்தியில வந்து இந்த பிரச்சனை பெரிய அளவில் கொண்டு போறாங்க. பார்லிமெண்ட்ல எங்களுக்கு தலைபோற பிரச்சனை அப்படின்ற அளவில் கொண்டு போறாங்க. அதே போல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்வருக்கு என்ன சொல்றாருன்னா, ஏன் மத்திய அரசு இது குறித்து அழுத்தம் கொடுக்க உங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. பட் சிஎம் அவர்கள் இதை பற்றி எந்த விதமான விஷயமே பேசிக்காம ரொம்ப சைலண்டா இருக்காரு. ஜனநாயகன் படத்துல பிஸியா போயிட்டு இருக்காங்க அவங்க ஃபுல்லாவே. இப்ப படக்குழுவோடு சேர்த்து படம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது இப்ப வந்து தன்னோட முதல்வர் அலுவலகத்தை வந்து சேஞ்ச் பண்ணலாம், நாமக்கல் கவிஞர் மாலைக்கு மாத்தலாம், அது டாப் ஃப்ளோர்ல மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது பின்னாடி ஜோசியர்கள் சில அட்வைஸ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முதல்வரை சுற்றி வரக்கூடிய செய்திகள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. நீங்க இதோட சீரியஸ்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எப்படி சார் இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம்? நம்ம முதல்வர் சீரியஸா இருக்க மாதிரி எனக்கு தெரியல, அதனாலதான் நான் சொல்றேங்க. நீங்க சொல்ற மாதிரி நாமக்கல் கவிஞர் மாளிகை 10th ஃப்ளோருக்கு முதலமைச்சர் அலுவலகத்தை ஷிஃப்ட் பண்ண போறாங்க, நாங்க பாதிக்கு மேல அது காலி ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. பெரிய தவறான முடிவா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து காமராஜ் காலத்துக்கு முன்னாடி இருந்து சிஎம் ஆபீஸா இருக்கிற விஷயங்க. அது அவ்வளவு பெரிய மரபு இருக்கு, சில வசதி குறைவுகள் இருக்கு. ஆனா அதுக்காக மரபுகளை எல்லாம் நீங்க விட்டு கொடுக்க முடியாது. பிரிட்டிஷ் ராஜா தலையில வைக்கிற கிரீடமும் செங்கோலும் எத்தனையோ 100 ஆண்டுகள் பழமையானதுங்க. அது வெயிட்டா இருக்கு, செங்கோல் எல்லாம் தூக்குறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்களா? சில விஷயம் நீங்க மாத்த முடியாது, மாத்த கூடாதுங்க. என்னன்னா அந்த மரபு தான் அதுல முக்கியம். இப்ப சிஎம் சேம்பர், இப்ப இருக்கிற பிரசிடன்ட் சேம்பர் வந்துங்க பக்கத்துல கவர்னர் சேம்பர் இருந்துச்சு, அது வேண்டான்னு கவர்னர் மாளிகையில இருந்து நம்ம அதுக்கான அனுமதி பெற்று ஒரு பெரிய சேம்பரா மாத்தி வச்சிருக்கிறோம். பெரிய வசதி குறைவெல்லாம் இதை சொல்ல முடியாது. யாரோ ஜோதிடர்கள் சொல்றாங்கன்னு மாத்தினாங்கன்னா அது பெரிய வரலாற்று திரிபாகத்தான் கொள்ளப்படுங்க. அதாவது தலைமை செயலகத்தை மாத்துறதுங்கிறது வேற, முதலமைச்சரோட அறையை மாத்துறதுங்கிறது வேற, சேம்பரை மாத்துறதுங்கிறது வேற. அது போக சாதாரண ஜனங்கள் மத்தியில இதெல்லாம் வந்து வெறுப்புக்குரிய சமாச்சாரமா போய் முடியும். அந்த படக்குழுவினரோட சினிமா பார்த்தல், அப்புறம் சினிமா பார்க்கும்போது அமைச்சர்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறினார்கள், இதெல்லாம் வந்து பெரிய வெறுப்பா இருக்கும். அங்க விவசாயி கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கான், இங்க நீங்க படத்தை பார்த்து கதறிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? பிராக்டிக்கலா இங்க இருக்கிற பிரச்சனைக்கு வாங்க. பழைய ஆட்சி தவறு செய்து விட்டது, திமுக வரலாற்று துரோகம் செய்து இருக்கட்டுங்க, அதனாலதானே அவங்களை தோக்கடிச்சுட்டு உங்களை கொண்டு வந்திருக்கோம். அப்ப நீங்க இங்க உள்ள வரணும்ல. என்ன சொன்னீங்க நீங்க? முதலமைச்சரான பிறகு ஊர் ஊரா வருவேன்னு சொன்னீங்களா சொல்லலையா? இப்ப ஏன் வரவே இல்லை? முதல்ல தஞ்சாவூர் ஒரு டூர் போங்க, ஊர்களுக்கு போங்க, பட்டுக்கோட்டை பக்கம் வாங்க, திருவாரூர் பக்கம் வாங்க, பேராவூர் பக்கம் வாங்க, அப்பதான் உங்களுக்கு அங்க இருக்கிற நிலைமை புரியும். சரி, ரொம்ப மிக கடினமான மோசமான நிலைமையில இருக்குங்க. அதுல வியாபார நொடித்தல் வந்துருச்சு. விவசாயிட்ட பணம் இல்லைன்னா விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த சின்ன சின்ன கிராமங்களுக்கு சென்டர்ல இருக்கிற டவுன்ல என்ன வியாபாரம் ஆகும்? ஒண்ணுமே ஆகாதுங்க. பரோட்டா கடை கூட 7 மணிக்கு மூடிடுவாங்க நைட்டு. விடிய விடிய திறந்து இருக்கிற ஐட்டங்களுங்க, 10 மணி 11 மணி 12 மணிக்கு திறந்து இருக்கிற கடைகள் அதெல்லாம்.
அதுல கூட வியாபாரம் இல்ல. என்னன்னா பணப்புழக்கம் இல்ல. அது காரணமாயிரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இதை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். மக்களோட பெரிய அபிமானத்தை பெற்ற முதல்வர் அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால், மக்கள் பிரச்சனைகளுக்கு நீங்க இருக்கணும். உள்ள களத்துல இருக்கணுங்க. சும்மா சேம்பர்ல இருந்துட்டு போட்டோ ஆப்ஷன் கொடுக்கறதுல பயன் கிடையாது. நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, இன்றைக்கு முதலமைச்சருடன் இவர்கள்லாம் படம் எடுத்துக்கொண்டார்கள். அப்புறம் முதலமைச்சரின் படம் அதை கொண்டாட்டமாக கொண்டாடுங்க. எதுக்கு முதலமைச்சர் படத்தை நம்ம கொண்டாட்டமா கொண்டாடணும்? எம்ஜிஆர் வந்துங்க முதலமைச்சரான பிறகு 2 படம் வந்துச்சு. மீனவ நண்பன் 1, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் 2. முதலமைச்சர் எம்ஜிஆர் நடித்த மீனவ நண்பன் விளம்பரமே போடலைங்களா? இப்பவும் இருக்க நெட்ல எல்லா படங்களும் இருக்கு, ஏன்டா இருக்கு. முதலமைச்சர் எம்ஜிஆர் நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் போடவே இல்லையே. இது அவரும் முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி நடிச்ச படம் தானேங்க. அவர் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு வந்துங்க அந்த காலத்துல படத்துல நடிக்கலான்னு கூட ஒரு எண்ணம் இருந்துச்சு. மொராய் தேசாய்க்கு லெட்டர் போட்டாரு பிரதமர். அவர் ரொம்ப சமத்காரமா ஒரு பதில், அப்படி நடிக்க கூடாதுன்னு விதி இல்ல, அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். இருந்தாலும் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்ந்து நீங்க செயல்படுங்கன்னு பூசி விடுற மாதிரி பதில் போட்டாரு. இவருக்கு என்ன இருந்துச்சு? ஒரு படம் ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. 80ல ஆட்சி டிஸ்மிஸ் ஆன பிறகு படத்துல நடிக்கிறத விளம்பரம் எல்லாம் போட்டாச்சு. அது பிறகு 80ல திருப்பி ஜெயிச்சாரு, அந்த முயற்சியை கைவிட்டார். அப்ப கூட எனக்கு தெரிஞ்சு மீனவன் நண்பன் படத்தை, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை எல்லாம் அமைச்சர்கள் குழு எல்லாம் சேர்ந்து பார்த்து அது கண்ணீர் விட்டு அழுது, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படமே வந்துங்க அகிலன் ஒரு பிரபலமான எழுத்தாளருங்க, எங்க காலத்து எழுத்தாளர். அவரோட அகாடமி வின்னிங் பிரைஸ் வின்னிங் தொடருங்க, கல்கியில கயல்விழிங்கிற பேர்ல வந்துச்சு. அது ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட். அது எம்ஜிஆர் வந்து அதை கொஞ்சம் மாத்தி மேல் ஓரியன்டா ஆக்கி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் போட்டாரு. 2 படம் ஓடலைங்கிறது தான் உண்மை. ஏன் ஓடலைன்னா, எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் ஃபைட்டர் இமேஜோட இருந்தாரு. அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி 75ல வந்துருச்சு. அதுக்கு பிறகு பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. 76, 77 காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு முந்தைய பாண்டிச்சேரியில முதலமைச்சர் ஆயிட்டாங்க அதிமுக. ஸோ நேச்சுரலா அந்த ஃபைட்டிங் ஹீரோ அப்படிங்கிற இமேஜ் படத்துல இல்ல. 2 படத்துலயுமே இல்லைங்க. இத்தனைக்கும் ஃபிஷர்மேன் வந்து எம்ஜிஆருக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயங்க. அது 2 படமுமே சரியாலாம் போகல. இப்ப ஜனநாயகன் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது பாக்ஸ் ஆஃபீஸ் சைட்ல. அப்ப இருந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம் வேற, இப்ப இருக்கிற நிலவரங்கள் வேறங்க. அப்படி நம்ம ஒப்பிட முடியாது. என்றாலும் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எப்போதுமே ஜனங்க ஒரே மைண்ட் செட்ல இருக்கிறது இல்ல. அன்றாட பிரச்சனைகள் முக்கியங்கிறதா எல்லா ஜனங்களோட நினைப்பா இருக்கும். நாளைக்கு என்னங்க, அதான பாயிண்ட். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இது சீர்திருத்தல அப்படின்னா தமிழ்நாட்டுல தண்ணி லாரி ஓடும், மெட்ராஸ்லயே தண்ணி லாரி ஓட வேண்டிய நிலைமை வந்துடும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். சார், இப்ப நீங்க சொல்ல மாதிரி பிரச்சனைகளுக்கு கவனம் கொடுக்கணும் அப்படிங்கறது நீங்க குறிப்பிடுறீங்க. இப்ப சீரியஸான பிரச்சனையா இந்த காவிரியிலிருந்து நம்ம பெற வேண்டிய தண்ணி பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதே போல வந்து இந்த நீட் சார்ந்த பிரச்சனை பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இப்ப நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து தமிழ்நாட்டுல பல மாணவர்கள் அமைப்புகள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த விஷயத்துல காவல்துறை என்ன பண்றாங்க, ரொம்ப அரகண்டா நடந்துக்கிறாங்க. அந்த மாணவர்கள் வந்து கைது பண்றாங்க. டிப்பிக்கலா டெல்லி ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த இடத்துல வந்து சிபிஎம்க்கு ஒரு நெருக்கடி வருது. இவங்க இன்னைக்கு வந்து தினமலர்ல கூட செய்தி வந்திருக்கு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. கார்ட்டூன் பக்கம் கூட போட்டிருந்தாங்க. அதாவது நாங்க எங்களோட ஆதரவு திரும்ப பெற்றா உங்களோட ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் சைட்ல இருந்து ஒரு அழுத்தம் வந்து ஆளும் அரசுக்கு வந்ததா ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. சப்போஸ் அது அந்த அளவுக்கு தான் நகருமா, நகர்ந்தா வச்சு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை ஏற்படுமா? அவர் இப்படி சைலண்டாவே கொண்டு போயிட முடியுமா அவரது அரசியல? எப்படி பார்க்கலாம் சார்? அவர் சைலண்டா இருக்கிறது தவறுன்னு தாங்க நான் நினைக்கிறேன். எல்லாத்துலயுமே சைலண்ட், பத்திரிகையாளர்களையும் அவர் சந்திக்கிறதே இல்ல. அது எப்படிங்க ஒரு சிறந்த முதலமைச்சருக்கான இலக்கணமா இருக்க முடியும்? அப்படி ஒன்றும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாக்கு வங்கி அப்படியெல்லாம் ஒண்ணு கிரியேட் ஆகலையே. வாக்கு வங்கியில நிறைய சிதறல் ஏற்பட்டதுங்க. நம்மளால கணிக்க முடியாத சிதறல் ஏற்பட்டது. அது காரணம் வந்து முன்னாடி எல்லாம் குளச்சல்ல இருந்து கும்முடி பூண்டி வரைக்கும் ஜனங்க ஒரே மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்லைங்க. இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் வெவ்வேறு மாதிரி நினைக்கிறாங்க ஜனங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு வந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டு வந்திருக்கு. திமுகவுக்கு அதிமுகவுக்கு இது பெரிய தோல்வின்னு நான் நினைக்கல. தாவேகாவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்ட வெற்றின்னு நான் நினைக்கல. நம்ம ஜனநாயகத்தோட பல்வேறு அம்சங்கள் காரணமாக ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல ஒரு கட்சிக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைச்சிருச்சு. 2 கட்சிகளுக்கு 100க்கும் கீழ்பட்ட இடங்கள் கிடைச்சிருச்சு. இவ்வளவுதாங்க இதுல கணக்கு. அப்போ ஆட்சி பொறுப்பு வந்துருச்சு. 5 வருடம் நல்ல ஆட்சி பண்ணட்டும். அந்த ஆட்சி நல்லாட்சியா இல்லையான்னு 5 வருட முடிவுல மக்கள் எதை வைத்து தீர்ப்பளிப்பாங்க சொல்லுங்க? மக்கள் அவங்க பிரச்சனையை தீர்ப்பதன் மூலமா தானே தீர்ப்பளிக்க முடியும். அப்ப இப்போதைக்கு என்ன பிரச்சனை? இப்போதைக்கு நீங்க சொல்ற காவிரி பிரச்சனை, அது நம்ம வந்து உடனடியாக விஜய் ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியது. நீட்டு தமிழ்நாடு எப்போதுமே நீட் எதிர்ப்பு தானேங்க. என்ன காரணங்க? எங்க காலத்துல வந்துங்க
எக்ஸாம் அந்த ப்ரொஃபஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸுங்கிறதுக்கு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தாங்க. அப்போ பியூசி இப்போ இருக்கிற +2 வந்து அப்போ பியூசி முடிஞ்ச உடனே மதிப்பெண் அடிப்படையில் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடலாம். அப்ளிகேஷன் போடுறதுக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் உண்டுங்க, 60% என்னமோ. அதுக்கு மேலே தான் அப்ளிகேஷனே போட முடியும் ப்ரொஃபஷனல் காலேஜுக்கு. மெடிக்கல் காலேஜ் 5 6ங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜும் 5 6 தான். அக்ரிகல்ச்சர் காலேஜ் 2 தான், கோயம்புத்தூர் 1, மதுரை 1. மதுரை கூட நான் செகண்ட் செட் மதுரைக்கு, அது பின்னாடி வந்த காலேஜ் தான். போட்ட உடனே இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூல ஒரு மார்க்கை போட்டு தரவரிசை அடிப்படையில் வரும். அதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, பெரிய அளவுக்கு வந்து அது சரியா இல்லைங்கிற குறைபாடுகள் அப்ப இருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்துச்சு, பிஇடி ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்த உடனே கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்துருச்சு. அப்போ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 100% என்ட்ரன்ஸ்ங்கிற மார்க்கை மாற்றி 50-50ன்னு மாற்றினாங்க. அதுலேயும் கோளாறு வந்துச்சு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா காலத்தில் இல்லை இது வேண்டாம், பள்ளி இறுதி வகுப்பு எதுவோ அதில் அப்படிங்கும்போது +2 மதிப்பெண் அடிப்படையில். என்னன்னா நமக்கு வந்து போர்டு சிஸ்டத்தில் நம்மளோட ஸ்டேட் போர்டு சிஸ்டம் வேற, சென்ட்ரல் போர்டு சிஸ்டம் வேற. சென்ட்ரல் போர்டு சிஸ்டத்தில் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் அளவீடு பண்ணுற முறையே தவறுங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே புரியாது. இப்போவே நீங்கள் கிராமத்தில், எங்கள் கிராமத்தில் பள்ளிக்கூடம் வந்து 10வது வகுப்பு பள்ளிக்கூடம், பக்கத்து டவுனில் வந்து 12வது வகுப்பு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் பயில்ற மாணவர்களை நீங்கள் டவுனில் இருக்கிற சென்ட்ரல் போர்டில் பயில்ற மாணவர்களோட நீங்கள் எப்படி ஒப்பிடுவீங்க? அது எப்படி சாத்தியம்? ஏன்னா பைத்தியகாரத்தனமான சிஸ்டம், யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஊருங்க, ஒரு கொன்றைக்காடுன்னு ஒரு கிராமங்க, நாடியோன்னு ஒரு கிராமம், பக்கத்துல பேராவூர்ங்கிற ஒரு டவுனு. இங்க படிக்கிற ஆண் பெண் 2 மாணவர்கள் +2, அவங்களுக்கு லோக்கல் டியூஷன்லாம் இருக்கு. லோக்கலா டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. 500 ரூபா 600 ரூபாய்க்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. 300 ரூபாய்க்கெல்லாம் டியூஷன் வாத்தியார்கள் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, டியூஷன் காட்டுவாங்க. இங்க அதே மாணவர்கள் சிபிஎஸ்ல படிச்சு ஒரு டியூஷன்ல படிச்சாங்கன்னா, டியூஷனுக்கு என்ன கட்டணம் நீங்க கொடுப்பீங்க உங்க குழந்தைக்கு? எங்க குழந்தையும் உங்க குழந்தையும் எப்படி நான் வந்து ஒரே டெஸ்ட்ல வந்து இது பண்ண முடியும்? எப்படி ஒரே ஓட்டப்பந்தயத்துல எப்படி கலந்துக்குவாங்க? இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே மிக கடுமையா எடுத்து வந்தவங்க. இது நான் எதிர்க்கலைங்க. நீட்டு தீர்ப்பை எழுதின நீதிபதி சொன்ன வார்த்தை, கிராமங்களுக்கு வெற்றுக்கால் டாக்டர்கள் தேவை, பேர்ஃபுட் டாக்டர். எப்படி வந்து கிராம குழந்தையையும் நகர குழந்தையும் ஒரே அளவீடுல நீங்க ஓட விடுறீங்கன்னு கேட்டாரு. அப்படித்தான் அது ரத்தாச்சு. ரத்தான பிறகு ஒரு குரூப் போய் கரெக்டா அவங்களுக்கு வேண்டிய நீதிபதி வந்தப்ப ரிவிஷனை போட்டு நீட்டை கொண்டு வந்தாங்க. இன்னைய வரைக்கும் அது ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டு திமுக அதை எதிர்க்கவில்லை, அந்த பம்மாத்தெல்லாம் விட்டுருவோம். இப்ப நீட்டு வேணுமா வேணாமானா வேணாங்கிறது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. நீட்டு முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும்ங்கிறது நம்ம நிலைப்பாடு இல்ல. நீட்டு மாதிரியான அகில இந்திய தேர்வே வேண்டாங்கிறது தான். நீட்டுங்கிறதே முறைகேடு அப்படின்னு பாக்குறோம். நீட்டுங்கிறது குறியீடுங்க. நீட்டு மாதிரியான அகில இந்திய நுழைவுத் தேர்வுகள் அது நம்ம மாணவர்களை அழிக்குங்கிறதா நம்ம பாயிண்ட்டுங்க. இல்லைங்க, மருத்துவக் கல்லூரி சிறந்த தரமான மருத்துவர்கள் வேணும். தரமான மருத்துவர்கள் வேணும் அப்படின்னா அப்ப நம்ம 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். அப்ப 7.5% அது அப்போ தரமான மருத்துவர்களை உருவாக்கிருமா? அப்போ அதுல நம்ம செலவு கொடுக்குறோம்ல, 12% நம்ம உயர்த்தணும்னா என்ன பண்ணுவாங்க? சரி, இதுல வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில அந்த மருத்துவக் கல்லூரியில பல செலவுகளுக்கு இல்ல மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்துக்கு யார் பணம் போகுது? நம்ம பணம் இல்லையா? அப்போ அரசு மருத்துவக் கல்லூரி எல்லா பணமும் அரசே போட்டு செய்தா இல்ல மத்திய அரசாங்கம் போட்டு செய்தா? அதான் சார், அதாவது இந்த நீட் விஷயத்துல, இந்த சமூக நீதி போன்ற விஷயத்துல, மருத்துவ கட்டமைப்பு போன்ற விஷயத்துல வந்து ஏனைய இந்தியாவுக்குமே தமிழ்நாடு வந்து பல காலகட்டத்துல முன்மாதிரியா இருந்திருக்கு. நம்ம தெளிவா தான் இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த பர்டிகுலரான பிரச்சனையில ஆளும் அரசு வந்து இதுக்காக போராடக்கூடிய மாணவர்களை வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுது. சோ அப்ப அந்த மாணவர் அமைப்போட தலைவர்கள், அதாவது அதோட பேரண்ட் பார்ட்டி வந்து இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க. இது இந்த அரசுக்கு எந்த அளவுக்கு சிக்கலா மாறும்? இந்த அரசு வந்து ஜென்சி ஆதரவை நம்பி அப்படித்தானே இவங்க சொன்னாங்க. இப்ப ஜென்சி அப்படிங்கிறவங்க யாரு? ஒரு குறிப்பிட்ட இயருக்கு பிறகு பிறந்தவங்க. இப்ப இன்னைக்கு வந்து குழந்தைகள் எல்லாரும் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுறத சொல்லி உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நிர்பந்திங்கன்னு சொன்னது யாரு? தாவேகா தலைவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னது. அந்த குழந்தைகள்லாம் நாளைக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு என்னவா ஆக போகுதுங்க? எல்லாரும் வந்து மருத்துவக் கல்லூரி ஏதோ ஒண்ணு ஆக போகுதுங்க, நீட்டு தான் எழுதணும். அப்படின்னா அவங்களுக்காவது நீங்க வந்து இப்ப குரல் கொடுக்கணும்ல பெரிய அளவுக்கு. அப்ப இங்க போராடுற மாணவர்களை நீங்க திருப்பி அடக்குமுறை கொண்டு வர்றீங்க. அடக்குமுறை கொண்டு வரும்போது திருப்பி அவங்க உங்களுக்கு எதிராக தானே ஆக போறாங்க. உங்களோட ஓன் ஓட் பேங்குக்கு எதிராகவே நீங்க செயல்படுறீங்க. அப்ப இங்க போராடுறதுக்கு உண்மையிலே நமக்கு உரிமை இருக்கு. நம்ம வந்துங்க போராடாம உங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்திருக்குமா? யாரு போராடினாரு? ஓபிஎஸ்ஆ போராடினாரு ஜல்லிக்கட்டுக்கு? ஜல்லிக்கட்டு நாயகன்னு அவருக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க. அவரா போராடினாரு?
நான் அப்போ புதிய தலைமுறை கவரேஜுங்க. இங்க மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் 4 இல்லைன்னா 5 ஊர்கள்ல இந்த போராட்டம் நடந்தது. எத்தனை ஆண்டு வந்து நமக்கு ஜல்லிக்கட்டு நடத்தாம இருந்தது. நம்ம நடத்தின போராட்டத்துல பக்கத்து மாநிலத்துல நடைபெற்று கொண்டிருந்த இந்த பாரம்பரிய விளையாட்டுகளும் நடக்க ஆரம்பிச்சது இல்லைங்களா? அப்ப மிருகவதை தடுப்பு சட்டத்துல இருந்து நமக்கு விலக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சது இல்ல. அப்ப நீங்க போராடுறதுக்கு அலோவ் பண்ணணும்ல. அதுல உங்களுக்கு என்ன நஷ்டம் இருக்கு? மெரினாவை பூட்டி ஏன் வச்சிருக்கீங்க? சரி, இங்க போராடுறதுக்கு அப்படியான ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கு? அங்கேயாவது ஜந்தர் மந்தர் இருக்குங்க. இங்க என்ன இருக்கு சொல்லுங்க? அனுமதி போராட்ட அனுமதி கேட்டு காவல்துறையால் அனுமதி வழங்கப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அது இப்போ காவல்துறை வந்துங்க இந்த பீரியட்ல ரொம்ப மோசமா இருக்கு. நீ பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லையே. சிஎம் மீட்டிங்க கவர் பண்றதுக்கு வந்து கரூர்ல அனுமதி கொடுத்தாங்களா கேளுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நானே அதுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், ஒரு கோட் கொடுத்துருக்கேன். எல்லாம் பாஸ் வாங்கிட்டு போனவங்களை எல்லாம் வெளியில நிக்க விட்டாங்க. பெரம்பூர்ல சிஎம் வந்தப்ப வந்து பத்திரிகையாளர்கள்லாம் உடனே அனுமதி கொடுத்தா. ஏன் அப்படியா நடக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன காரணம்னா சிஎம் என்ன நினைக்கிறாருன்னு அவங்களா யூகிச்சுக்கிட்டு காவல்துறை நடக்குதுங்க. சிஎம் எப்போ பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரோ அப்பதான் காவல்துறை வந்து அதுல வந்து மென்மையா இருக்கும். சரி, அதிகாரிகளால தாங்க ஆட்சி அழிகிறது. ஸ்டாலின் ஏங்க தோத்து போனாரு? அதிகாரிகளோட தவறான கைடன்ஸ் தான். நீங்க அதிகாரிகளை நம்புனீங்கன்னா அரசியல்வாதிகள் அது சரியாவே வராதுங்க. காமராஜ் வந்துங்க அவர் முதலமைச்சரா இருந்த காலகட்டத்திலையும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சத்தியமூர்த்தி பவன்ல படிக்கட்டுல உட்காந்துருவாரு. வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் சொல்லலாம். கலைஞர் எப்போதுமே பத்திரிகைகளை பார்ப்பாரு. ஸ்டாலினும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஜெயலலிதாமா கொஞ்சம் விட்டு விட்டு பார்ப்பாங்க, ரொம்ப கம்மியா பார்ப்பாங்க, ஆனா பார்ப்பாங்க. மோடியும் விஜயும் ஒண்ணுங்க. என்னன்னா யாரும் பத்திரிகையாளரை சந்திக்கிறதே இல்லை. இப்ப மோடிக்கு எதிராக எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு விரிவான உரையாடல் சார். பல்வேறு கேள்விகளும் ஆழமாக உள்ள கருத்துல வழங்கிருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி.